வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 6 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக சீரகம். இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், லெமன் போட்டு ஒரு 1/2 hour முன்னாடி தான் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தயிர், இது சிக்கன் மசாலா தூள். இப்போ இதை மேக்னேட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இதை வறுக்கலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நறுக்கின 2 வெங்காயம், வெங்காயத்தை நல்லா இந்த பட்டர்லேயே நான் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் மேக்னேட் பண்ண வச்சுருக்கேன் இந்த சிக்கனை நான் அதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 15 minutes விட்டுறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு, கவர் ஆகிடுச்சு. இந்த தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். அவ்வளோதான், க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே இந்த சீஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 2 சீஸ் சேர்த்துக்கிறேன், ஷீட்ஸு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லா இறங்கி ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூட நல்லாயிருக்கும். Thanks for watching. இன்னைக்கு நாங்கள் ஒயிட் ரைஸோட சர்வ் பண்ண போகிறோம்.